அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா தமிழ் டைப்பிங் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு திறன் வளர்த்தல். அதில் வந்து தமிழ் டைப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். இது வரையும் தமிழ் டைப்பிங்கில் வந்து 4 வீடியோ வெளியிட்டிருக்கோம். இது வந்து 5வது வீடியோ. இந்த 4 வீடியோவில் எதை பற்றி சொல்லியிருக்கோங்கிறது லைட்டாக ஒரு சுருக்கம். இந்த தமிழ் மொழிங்கிறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. நம்மளுடைய உணர்வுகள் தான் தமிழ் எழுத்துக்கள் எழுதி வந்திருக்கு அப்படின்ற வீடியோ ஒன்றில் சொன்னோம். ஏதாவது வலி வந்துச்சுன்னா ஆ ஊன்னு கத்துறோம். அதான் அந்த ஆ எழுத்து, அந்த வலியுடைய உணர்வு தான் ஆ எழுத்த வெளியே வந்துச்சு. ஏதோ ஒரு சிரிப்பு, புன்னகை, எகத்தாளம், கேலி, கிண்டல் அப்படி வந்து ஈன்னு சிரிக்கிறோம். அதான் ஈ எழுத்த வெளியே வந்துச்சு. ஏதாவது காரமாக சாப்பிட்டாலோ இல்லை சூடு போட்டுட்டாவோ ஊன்னு கத்துறோம். அதான் ஊ எழுத்தா வெளியே வந்துச்சு. ஏதாவது கோவப்பட்டாலோ இல்லை அடுத்தவங்களை அதட்டும் போதோ நம்ம என்ன சொல்கிறோம், ஏ அப்படிங்கிறோம். அதான் ஏ எழுத்த வெளியே வந்துச்சு. வெக்கப்படும் போது என்னையா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த வெக்கப்பட்டுக்கிற எழுத்து தான் ஐயா வெளியே வந்துச்சு. ஏதோ ஒரு ஆச்சரியப்படும் போது ஓஹோ அப்படியோ அப்படி செஞ்சுட்டாங்களா ஓஹோ அப்படின்ட்டு அந்த ஆச்சரியப்படும் போது தான் அந்த உணர்வு தான் ஓஹோ வெளியே வந்துச்சு. மக்கனையாக பேசும்போது ஆகுங்கிறோம், விக்கல் வரும்போது இக்குங்கிறோம். இப்படி தான் தமிழ் எழுத்து உருவாச்சுன்னு சொன்னோம். தமிழில் உணர்வு தான் தமிழ் எழுத்தாக வெளியே வந்திருக்கு. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே அப்படின்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு. புறநானூரில் பார்த்தா கணியன் பூங்குன்றார் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாதும் ஊரே யாவரும் கீழே, எல்லா ஊரும் நமது ஊர், எல்லா மக்களும் சுற்றத்தார் உறவினர்கள் எல்லோரும் அண்ணன் தம்பியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தான் கணியன் பூங்குன்றனார். இது புறநானூர்லேருந்து அவர் சொன்னது. அவரே தான் தீதும் நன்றும் பிறர் தர வரா, நன்மையும் தீமையும் பிறரால் வராது, நம்மளுடைய எண்ணங்களால் நம்முடைய செயல்களால் வறுமை ஒழிய பிறரால் வராது அப்படின்னு பெரிய உயரிய தத்துவத்தை சொன்னதும் கணியன் பூங்குன்றனார். அப்படி தமிழின் சிறப்பை பற்றி வீடியோ 1 பார்த்தோம். வீடியோ 2 என்ன பார்த்தோம்னா, தமிழுடைய எழுத்துக்கள் மொத்தம் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருந்தேன். உயிரெழுத்து மொத்தம் 12, மெய் எழுத்து மொத்தம் 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்து தமிழ் எழுத்து. அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கிறேன். ஆ இ உ ஏ ஐ ஓ ஆவ் இதெல்லாம் உயிரெழுத்து. இங்கே இக்கு, இங்கே இச்சு, இன்ன இட்டு, இன்ன இத்து, இன்ன இப்போ, இம்ம இய இரு இல்லை இவ்வு எள்ளு இல்லை இரு இன்னு இதெல்லாம் வந்து மெய்யெழுத்து. 2ம் சேர்ந்தா இக்கு, ஆ சேர்ந்தா கான்னு வரும். இப்படி ஒன்று இத்தும் ஆவும் சேர்ந்தா தான் வரும், இத்தும் ஈயும் சேர்ந்தா தீன்னு வரும். இப்படி இதெல்லாம் உயிர்மெய் எழுத்து மொத்தம் சேர்ந்தா 247 எழுத்து வருது. இதான் வந்து வீடியோ 2ல் சொன்னோம். வீடியோ 3ல் என்ன சொன்னோம்னா, ஆன்லைன் டைப்பிங் டூல்ஸ், ஆன்லைனில் போல இப்படிலாம் வந்து தமிழில் டைப் படிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதில் நிறைய சொன்னோம். இருந்தாலும் 1-2 மட்டும் இங்கே சொல்கிறேன். காஞ்சி ஃபாண்ட்னு இருக்குது, இதுலையும் டைப் பண்ணலாம். அடுத்து வந்து செந்தமிழ் இருக்குது, இதுலையும் டைப் பண்ணலாம். அடுத்து வந்து பாமினின் இருக்குது, இதுலையும் டைப் பண்ணலாம். லதான் இருக்குது, இதுலையும் டைப் பண்ணலாம். ரவின்னு இருக்குது, இதுலையும் டைப் பண்ணலாம். அழகி அப்படின்ட்டு அழகி ப்ளஸ்ன்னு இருக்குது, இதுலையும் டைப் பண்ணலாம். இதெல்லாம் ஆன்லைனில் டைப் பண்ணிக்கலாம். அது என்ன ஆகுதுனாக்கா, ஆன்லைன் டைப் போது கொஞ்சம் ஓரளவு 2-3 வார்த்தைகள், 2-3 வரிகள், இல்லை ஒரு பக்கம் இப்படி தான் நம்ம டைப் பண்ண முடியும். நம்ம ஒரு புக் லெட்டர்லாம் அடிக்கணும்னா நம்ம தமிழில் வந்து ஒழுங்காக அது முறையாக கற்றுக்கிட்டோம்னா தான் ஒரு புக்கு பப்ளிகேஷன் லெவலுக்கு நம்ம போக முடியும். நல்லா ஒரு புக்குக்கோ ஒரு நோட்டீஸோ ஒரு பத்திரிக்கை அடிக்கணும்னா தனியாக தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நம்ம மாற்றி போடணும், கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது வந்து வீடியோ 3ல் சொன்னோம். வீடியோ 4ல் வந்து என்ன சொன்னால், தமிழில் டைப் அடிக்கக்கூடிய வழிகள் மொத்தம் 4 மெத்தட் சொன்னோம். டைப் ரைட்டிங் மெத்தடு, தமிழ் 99 மெத்தடு, ஃபோனட்டிக் மெத்தடு, டிரான்ஸ்லிட்ரேஷன் மெத்தடு அப்படின்னு சொன்னோம். ஒன்று டீட்டெயிலாக சொன்னோம். இதான் வந்து 4வது வீடியோ. 5வது வீடியோ வந்து என்ன, இப்போ இந்த வீடியோ என்ன சொல்கிறோம்னா, மொத்தம் தமிழ் எழுத்து 247. நம்மளுக்கு வந்து மற்ற அந்த குறியீடு, அதாவது ஃபுல் ஸ்டாப்பு, கமா, செமிகோலனு, அடைப்புக்குறி, இந்த மாதிரி இந்த குறி, அப்புறம் இந்த வடமொழி எழுத்து எல்லாம் சேர்த்தா 313 கீ தேவைப்படும் தமிழில் டைப் படிக்கணும்னா. ஆனால் கம்ப்யூட்டர் இருக்குது மொத்தம் 105 கீ தான். அப்போ 105 கீ வச்சுட்டு எப்படி 313 கீ நம்ம லெட்டர் அடிக்க முடியும்? அது சேலணும். அதனால தான் தமிழில் டைப் படிக்கும்போது யோசிச்சு அடிக்கிறது, தடவை அடிக்கிறது, மெதுவாக டைப் அடிக்கிறது, இதான் பிரச்சனை. அது முதல்ல அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கணும், என்ன பிரச்சனை, அப்போ நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ கீபோர்டு வந்து அந்த அமைப்பையும் அந்த ஒவ்வொரு எழுத்தும் எந்த கீழே இருக்குது, எப்படி அது வந்து உயிர்மெய் எழுத்துலாம் அடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு 20 நாள் வந்து தமிழில் நல்லா டைப் அடிக்க முடியும்.
நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம்னா, இந்த தமிழ் 19 மெத்தட் வந்து நல்ல மெத்தடாக இருக்குது. ஏன்னா இது வந்து எப்போ உண்டாச்சுன்னா 1999 வந்து சென்னையில் வந்து 2ஆம் உலக தமிழ் இணைய மாநாடு நடந்திருக்கு. அப்போது அது வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து வெவ்வேறு ஃபாண்ட்டு வெவ்வேறு இது மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இது வந்து ஒரே மெத்தடை யூஸ் பண்ணிட்டு வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த மெத்தடு தான் வந்து தமிழ் 19 மெத்தடு. இக்கீபோர்டு முறையை கம்ப்யூட்டரில் அனைவரும் பயன்படுத்த தமிழ்நாடு அரசு ஆணையம் பிறத்தது. தமிழ்நாடு அரசு வந்து இந்த மெத்தடு தமிழ் 19 மெத்தடு எல்லாம் பயன்படுத்தணும் அப்படி வந்து கவர்மெண்ட் ஜியோவும் போட்டாங்க. அதனால் இந்த மெத்தட் வந்து நல்ல மெத்தடு, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து தமிழ் 19 மெத்தட் தான் பயன்படுத்த போகிறோம். இந்த தமிழ் 19 மெத்தனுடைய கீபோர்டு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அதாவது ஏக்கு பதிலாக ஆ வரும், எஸ்க்கு பதிலாக இ வரும், டிக்கு பதிலாக ஊ வரும், எஃப்க்கு பதிலாக புள்ளி வரும். இங்கே அதே போல் செமிக்கு பதிலாக நா வரும், எல்லுக்கு பதிலாக தா வரும், கேக்கு பதிலாக மா வரும், ஜேக்கு பதிலாக பா வரும், ஹெச்சுக்கு பதிலாக கா வரும், இங்கே ஜிக்கு பதிலாக ஏ வரும். இது வந்து நடுவரிசை. முதல்ல நடுவரிசை தான் பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் மேல் வரிசையும் கீழ் வரிசையும். இந்த நடுவரிசையில் நம்ம இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சால் இது ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. இல்லைன்னா தமிழ் டைப்பிங் நீ புதுசாக கற்றுக்கணும், அவ்வளோதான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. இங்கிலீஷ் டைப்பிங் வந்து ஏசிடிஎஃப்னு சொல்லி கொடுப்போம். அந்த ஏசிடிஎஃப்க்கு அப்படியே வந்து ஆ இ உ புள்ளின்னு வச்சுக்கணும். இங்கே அதே போல் செமிகோலன் எல் கே ஜேன்னு சொல்லி கொடுத்தோம் இங்கிலீஷில். இங்கே வந்து நா தா மா பா அப்படின்னு நாம வச்சுக்கணும், அவ்வளோதான். ரைட்டுங்களா? இதான் வந்து தமிழ் 19 மெத்தனுடைய கீபோர்டு அமைப்பு. இது அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட்டு போட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டு போட்டு ஒரு சின்ன ஒரு லேமினேட் ஷீட்டில் போட்டு வச்சுங்க, இல்லை லேமினேட் பண்ணி கூட வச்சுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஈஸியாக இருக்கும். இது திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏஐசிடிஎஃப்னு கொடுத்துருக்கேன். ஏஐசிடிஎஃப் எந்தெந்த விரலுக்கு வருதுன்னு நான் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் அந்த இங்கிலீஷ் டைப்பிங் அதையும் பார்த்துட்டு இப்போ தமிழத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னாலும் பரவாயில்ல. இப்போ இந்த சுண்டு விரலுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஏ வரும், தமிழில் வந்து ஆ வரும். மோதிர விரலுக்கு வந்து இங்கிலீஷில் எஸ் வரும், இதில் வந்து இ வரும் தமிழுக்கு. நடுவிரல் இங்கிலீஷில் வந்து டி வரும், தமிழ் வந்து ஊ வரும். ஆள்காட்டி விரல் அதுக்கு வந்து எஃப் வரும், இங்கிலீஷில், தமிழ் வந்து புள்ளி வரும். அதே போல் இது வலதுகை, இது வந்து இடதுகை, இது வலதுகை. வலதுகையில் பார்த்தா சுண்டு விரலுக்கு வந்து செமிகோலன் வரும், இங்கிலீஷில், தமிழ் வந்து நா வரும். இங்கே இதில் மோதிர விரல் இங்கிலீஷில் வந்து எல் வரும், தமிழ் வந்து தா வரும். நடுவிரல் இங்கிலீஷில் வந்து கே வரும், தமிழ் வந்து மா வரும். ஆள்காட்டி விரல் இங்கிலீஷில் வந்து ஜே வரும், தமிழ் வந்து பா வரும். இந்த ரெண்டு கட்டவழி ஸ்பேஸ் பாரில் வச்சுக்கணும். இதான் ஹோம் கீன்னு பேர். இதான் பொசிஷன். இந்த பொசிஷனை மாற்றக்கூடாது. எப்போ தமிழில் கம்ப்யூட்டர் டைப் படிக்க வந்தாலும் சரி, இங்கிலீஷில் டைப் படிக்க வந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் டைப் படிக்க உட்காந்தாவே கரெக்டாக இந்த விரல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டு வந்து ஆ இ உ புள்ளிலையும் வச்சுக்கணும், ரைட் ஹேண்ட் வந்து நா தா மா பா இந்த பொசிஷனையும் வச்சுக்கணும். எங்கே அடித்தாலும் திருப்பி அந்த பொசிஷன் வந்துடணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தாமே டைப் படிக்க அதே மாதிரி தான் தமிழ்லையும் அந்த லெட்ரு மட்டும் மாறும். கீபோர்டு ஒரே கீபோர்டு தான், கீபோர்டு மாற்ற தேவையில்லை. அதே கீபோர்டு வச்சுக்கிட்டு ஒரே கீபோர்டு இங்கிலீஷ் கீபோர்டு வச்சுக்கிட்டு தமிழ்லையும் அடிக்கலாம், இங்கிலீஷ்லையும் அடிக்கலாம். கீபோர்டை மாற்ற தேவையில்லை. இங்கே வந்து உள்ளுக்குள்ள வந்து சில சிம்பிளை மாத்திரமா இருக்கும். அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் நான். இப்போ இப்படி தான் இந்த கீ பொசிஷன் வச்சுக்கணும். இது பேர் வந்து நடுவரிசைன்னு பேர், இல்லை வந்து ஹோம் கீன்னு பேர். நடுவரிசை, ஹோம் கீ, பேஸ் கீ, அடிப்படையான ஒரு இந்த கீ ரோ இதான். ரைட்டுங்களா? ரைட்டு. இந்த இடதுகை மற்றும் வலதுகை விரல்களை எப்படி கீபோர்டில் வைக்க வேண்டும் அப்படின்னு திருப்பி இன்னொருத்தர சொல்லிடுறேன். இப்போ இடதுகையுடைய சுண்டு விரல் வந்து ஆளை வச்சுக்கணும். அடுத்து வந்து இடதுகையுடைய மோதிர விரல் வந்து ஈல வச்சுக்கணும். அடுத்தது இடதுகையுடைய நடுவிரல் அது வந்து ஊல வச்சுக்கணும். இடதுகையுடைய ஆள்காட்டி விரல் அது வந்து புள்ளியில் வச்சுக்கணும். இதுதான் பொசிஷன். இது இடதுகை. வலதுகை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுண்டு விரல் வந்து நாளை வச்சுக்கணும், மோதிர விரல் வந்து தாளை வச்சுக்கணும், நடுவிரல் வந்து மாலை வச்சுக்கணும், ஆள்காட்டி விரல் வந்து பாலை வச்சுக்கணும். அதாவது ஏஎஸ்டிஎஃப்ங்கிறத வந்து ஆ இ உ புள்ளி வச்சுக்கணும், செமிகோலன் எல் கே ஜே அப்படிங்கிறது வந்து நா தா மா பா அப்படின்னு வரும். அந்த இடத்துல கரெக்டாக இந்த விரலை வச்சுக்கணும். ரைட்டுங்களா? திருப்பி சொல்கிறேன். சுண்டு விரல் ஏ, அதுக்கு பதிலாக ஆ, மோதிர விரல் எஸ் இங்கிலீஷில், அதுக்கு பதிலாக இ. அடுத்தது நடுவிரல்
இங்கிலீஷில் டி, தமிழில் ஓ. அடுத்தது ஆள்காட்டி விரல் சுட்டு விரல், இங்கிலீஷில் எஃப், தமிழில் புள்ளி. இது வந்து இடது கை. இந்த இடது கை ஃபுல்லாக உயிரெழுத்து வந்துடும். வலது கை பார்த்தோம்னா மெய் எழுத்து வரும். இந்த செமிகோலன் இருக்கிற இடத்துல செமிகோலன் இது வந்து இங்கிலீஷில், அதே போல் இங்கே நா வரும் தமிழில். அதே போல் மோதிர விரல் இங்கிலீஷில் எல் வரும், அதே போல் தா வரும் தமிழில். நடுவிரல் இது இங்கிலீஷில் கே வரும், தமிழில் வந்து மா வரும். சுட்டு விரல் ஆள்காட்டி விரல் இங்கிலீஷில் ஜே வரும், தமிழில் பா வரும். இது வலது கை. இது மெய் எழுத்து. உயிர் மெய் எழுத்து வரும்போது ரெண்டு தமிழ்லையும் அடிச்சு, இந்த ரைட்லையும் அடிச்சுட்டு லெஃப்ட்லையும் அடிக்கிற மாதிரி இருக்கும். 2 தூரம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். தமிழ் டைப்பிங்கை நம்ம முறையாக கற்றுக்கிட்டா 1 மாதத்துக்குள்ள தமிழ் டைப்பிங் நம்மளால் வந்து எளிதாக கற்றுக்க முடியும். அடுத்த வீடியோவில் வந்து அந்த நம்ம வந்து தௌலத் கீமேன் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ சொன்னது வந்து தமிழ் 99 கீபோர்டு மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது எந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லணும். அதான் இப்போ நான் சொல்லிட்டேன். தௌலத் கீமேன் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த தமிழ் 99 ரெண்டும் சேர்ந்ததுன்னா அதுவுமே தமிழில் டைப் அடிக்க முடியும். 1 மாதத்தில் நம்மளால் டைப் அடிக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.